உண்மையா இருக்குது. ஏன்னா நான் தான் முக்கியம். கையை தட்டுங்க. அப்படியா? உனக்கு எமர்ஜென்சி கால் பண்ணனா பேலன்ஸ் வேணும்ல, ரீசார்ஜ் பண்ணணும்ல, நெட்வொர்க் வேணும்ல. ஆனா எனக்கு நெட்வொர்க்கும் வேணாம், பேலன்ஸும் வேணாம், ரீசார்ஜும் வேணாம். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய பேலன்ஸை கையை தட்டுங்க. இது எப்படி? கொஞ்ச நேரத்தில் இப்படி பண்றாங்க. இப்ப மாட்டுவாங்க. பண்ணுவாங்க யார்கிட்ட வேணா. சில பேர்லாம் நேரில் போய் பக்கத்துல போய் பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. ஆனா நிறைய பேர் வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்ற, சாப்பிட்டியா, எனக்கு மனசே சரியில்லடி, மனசே சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. நிறைய பேரு கால் பண்ணி பேசுறதுக்கு மெசேஜ்ல பேசுறாங்க. அப்ப நான் தான் உங்களை கையை தட்டுங்க. அப்படியா? உன் மெசேஜ் எல்லாம் ஹாய் பாயோட முடிஞ்சிடும். ஆனா என்னுடைய மெசேஜ் என்ன தெரியுமா? யோவான் 16:20 உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இத படிச்சா கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. எல்லாத்தையும் தட்டுங்க. குலநரி திருடக்கூடாது, குலநரி திருடக்கூடாது, குலநரி திருடக்கூடாது. என்ன நான் திருடுறேனா? ஆமா. ஹலோ, எதுக்கு என்ன பார்த்து திருடுறீங்க? நான் எதை சொன்னேன் தெரியுமா? மேப்பு. மேப்னா என்ன? இருங்க சொல்றேன். இன்னைக்கு ஒரு இடம் போறதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ சென்ட் யுவர் லொகேஷன், உங்க லொகேஷன் அனுப்புங்க, அங்கதான் வருவோம்னு சொல்றாங்க. கையை தட்டுங்க. அப்ப நான் தானே முக்கியம். இதுக்கு என்ன பதில? லொகேஷனா? உன் லொகேஷனு உலகத்தை தான் காமிக்கும். என் லொகேஷன் பரலோகத்தை காமிக்கும். ஏசப்பா பிறந்த லொகேஷன் யாருக்கு தெரியும்? 3 நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு 3 நட்சத்திரம் வழி காட்டுச்சுல, அதுதானே நம்ம லொகேஷனு. கையை தட்டுங்க சத்தமா. எப்படி இதுக்கு பதில் வச்சிருக்காங்களா? பதில் வச்சா நான் எங்க போகுது? இப்ப பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்களால பதில் சொல்ல முடியாது. சொல்லட்டுமா? நிறைய பேர் வீட்டுல சமைக்கதே கிடையாது. சமைக்கிறது இல்லையா? ஏன் தெரியுமா? வருது பேர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும். கையில தட்டுங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோவா? அதெல்லாம் எப்ப வந்துச்சு? நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்ப வந்துச்சு தெரியுமா? எலியா பசியா இருக்கும்போது காகத்தை கொண்டு இயேசு போஷித்தாரு. நல்லா கையை தட்டுங்க. அது மட்டுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை பிழைப்பான். கையை தட்டி சத்தமா. இது எப்படி? இதுக்கும் 10 வருஷாங்களே. இப்ப பாருங்க. நிறைய பேர் ஒரு விஷயம், நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க தெரியுமா? எதுக்கு போறாங்க? என்ன வாங்குறதுக்கு தான். என்ன வாங்குறதுக்கு? என்ன வாங்கத்தான் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. ஏன் தெரியுமா? என் பேர் நிறைய பேர் இருக்கு. என்ன பேர் கொஞ்சம் சொல்லுமா? ஆண்ட்ராய்டு, வரவர், ஐபோன், விவோ, ஓப்போ, ஏகப்பட்ட பேர் நீங்க கையில தட்டுங்க. உனக்கு அது மட்டும் இல்ல, இன்னொன்னு, நான் விலை மதிப்புள்ள தெரியுமா? அதனால தான் எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்ன வாங்குறாங்க. உனக்கு நான் விலை மதிப்பு உள்ளவன், நான் விலை மதிப்பே அற்றவன். எனக்கு விலையே இல்லை. உன்னை வாங்கணும்னா 30,000, 40,000, 50,000 சம்பாதிச்சு வாங்கணும். நான் ரொம்ப இலவசம், எல்லாருக்கும் இலவசம். என்ன படிச்சா வாழ்க்கை மாற. கையை தட்டுங்க. இதுக்கு 10 வருஷங்க. இப்ப பாரு, அங்க போறான். மச்சான் இங்க போறான். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி கேம், கேண்டி கிரஷ், இதுக்கு பதில் இருக்கா? ஃப்ரீ ஃபயரா? பீஸா டீம் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயரா? ஃப்ரீ ஃபயருக்கு நான் ஒரு பேர் வைத்தா எல்லாம் சொல்லவா? பீஸா
பப்ஜி, பப்பிஷர், அப்புறம் கேண்டி கிரஷ். ஏசப்பா எங்களை கிரஷ் பண்ண சொல்ல, பிளஸ் பண்ண சொன்னாரே. நான் சொல்லவே இப்படி சொல்லக்கூடாது. எல்லாத்துக்குமே பதில் வச்சிருக்கிறாங்க. சரி, நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கறேன். நான் தேவையே கிடையாதா? இப்ப வா வழிக்கு இந்தியா. கவனிங்க கவனிங்க, இவன் நம்மளுக்கு தேவைதானே இல்லையா? இவ்வளவு தேவைன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இவன் நம்மளுக்கு தேவை. கடிகளவு சொல்லுங்க. கடிகளவு எவ்வளோ? கடிகளவு. ஆனா நான் தேவை எவ்வளோ? உலக அளவு, மலை அளவு, எல்லா அளவும் நான் தேவை. நீ தேவை. இனிமேலாச்சு ஒழுங்கா என்ன ஃபாலோ பண்ணு. கரெக்டா? நீங்க யாரும் இவனை ஃபாலோ பண்ணக்கூடாது. என்னதான் ஃபாலோ பண்ணும்? என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படி சொல்லுங்க, சூப்பரா இருக்கும், பெஸ்டா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். அப்ப என்ன போனா, என்ன ஃபாலோ பண்ண எங்க போவாங்க? உங்க ஃபாலோ பண்ணா எங்க போவாங்க? எங்க பசங்க சொல்றாங்க, உங்க ஃபாலோ பண்ணா நரகமா, என்ன ஃபாலோ பண்ணா பரலோகம். உன்னை பார்த்து பார்த்து இவங்க மனசெல்லாம் என்ன பண்ணுச்சு? அழுக்கா போச்சு. சரியா? வெளியில போய் விளையாடுனா என்ன நடக்கும்? ட்ரெஸ் அழுக்காகும். சோப்பு போட்டு துவைச்சா, சோப்பு போட்டு துவைச்சு காய வச்சிடலாம். ஆனா மனசு அழுக்கானா துவைக்க முடியுமா? துவைச்சாதான் காய வைக்க முடியும். துவைக்கவே முடியாது மனசு. அப்புறம் எப்படி காய வைக்க முடியும்? அதனால இவனை பார்த்து இவனை விளையாடி இவனை யூஸ் பண்ணி உங்க மனசெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, அழுக்கா மாற்றக்கூடாது. ஏசப்பாவோட வேதத்தை படிச்சு உங்க வாழ்க்கை பிரைட்டா மாறணும். இப்ப நல்லா கை தட்டுங்க.